கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் மேக்ஸிமம் எல்லா டீமுமே கவர் பண்ணிட்டு இருக்கோம். சிஎஸ்கே, ஆர்சிபி அண்ட் கேகேஆர் எல்லாமே முடிச்சு. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும்? மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் தரமான ஒரு சைடாக இருந்திருக்காங்க. 2020 வரைக்கும் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய கோரை ரீட்டைன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2020 வரைக்கும் பியூர் டாமினேஷன் என்ன ஒரு டீமாக இருந்தாங்க. அதற்கு காரணம் அந்த டீமுடைய கோர் தான். பயங்கரமான ஆல்ரவுண்டர்ஸை அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட அப்போ இம்பாக்ட் பிளேயர் இல்லாதப்பவே 8-9 வரைக்கும் பேட்டிங்காக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி பவுலர்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாமே பக்காவாக வச்சுருந்தாங்க. ஸோ குர்னால் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பவுலிங் காம்பினேஷனோட ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் 2020க்கு அப்புறம் டீம் அப்படிங்கிறது உடைய ஆரம்பிச்சது. ஸோ ஹர்திக் பாண்டியா போனதுக்கப்புறமே சின்ன ஒரு மங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அது போக மெஜாரிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் இல்லாமல் போனதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. பவுலிங் யூனிட்ல பயங்கரமா அடி வாங்குறத பார்த்தோம். ஸோ 200 ரன் அடிக்கக்கூடிய பேட்டிங் யூனிட்டா இருந்தாலும் 200 ரன் திருப்பி கொடுக்கக்கூடிய பவுலிங் யூனிட்டா தான் இருந்துச்சு. ஸோ பும்ராவை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி தள்ளப்பட்டாங்க. பட் இருந்தாலும் போன வருஷம் காட்சி வந்தாரு. காட்சியோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு மீடியமா இருந்ததுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் சூப்பரான ஒரு பவுலருங்க. ஸோ கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் காட்சியை ரீடைன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அது போக டெவால் பிரேவிஸ் ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமா ஃபாரின் பிளேயரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ யாரை விட்டாலும் திரும்பி எடுத்துக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா இந்தியன் பிளேயர் தான் அவங்களுடைய கோரே. பிகாஸ் இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைஸா இருந்திருக்காங்கன்னா இதை சொல்லி ஆகணும். இந்தியன் பிளேயர்ஸ் பக்காவான இந்தியன் பிளேயர்ஸை வச்சிருக்காங்க. ஸோ ஒன் டவுன் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட், ஓப்பனிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸை கவர் பண்ணிடுறதுனால ஃபாரின் பிளேயர் கம்பல்சரி வந்துட்டு உள்ள ஆடினாதான் மும்பை இந்தியன்ஸ் கெத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது. பொல்லாடு இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு தியரி இருந்தது. ஆனால் பொல்லாடுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இந்தியன் பேட்டிங் லைன் தான் இருந்தது. அண்ட் பொல்லாடு ஒரு ஃபினிஷிங் ரோட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அது போக மலிங்கா ஒரு ஃபாரின் பவுலராக இருந்தார். ஸோ இவங்க 2 பேர் வந்துட்டு வேற லெவலில் இருந்தாங்க. ஆனால் முழுக்க அந்த டீம் இந்தியன் பிளேயர்ஸை நம்பி தான் இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த ஒரு இந்தியன் பிளேயர்ஸை மிக முக்கியமாக 6 பேரில் எவ்வளோ பேரை ரீட்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ரீட்டைன் பண்ண முடியாது. எல்லா டீமுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் மும்பை இந்தியன்ஸ்க்கும் வந்திருக்கும். இப்போ என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நிகல் வதேரா, பும்ரா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லைனப்பே இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு 4 பேர் தான் ரீட்டைன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரோஹித் சர்மா அண்ட் ஹார்திக் பாண்டியா 100% ஸ்கோர் அப்படின்னு சொல்லி ஆகணும். ரோஹித் வெளியில் போகிறாரு, இல்லை மும்பைலேருந்து லீவ் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருந்தாலும் இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் கன்ஃபார்ம் செய்யப்படல. ஸோ அந்த வகையில் ரோஹித்துக்கு கண்டிப்பாக முன்னுரிமை இருக்கும். பிகாஸ் T20 வேர்ல்ட் கப்பு வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிராஃபியை அடிக்காமல் இருந்த மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் பண்ண விஷயங்கள் கொஞ்சமாக நெஞ்சமாக வேற லெவலில் டீமை கொண்டு போனாருங்க. ஸோ 5 ட்ராஃபிஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். 2013 நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷ கேப்பில் ஒரு மேக்ஸிமம் 5 ட்ராஃபிஸ் அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காரு. 13, 15, 17, 19 அண்ட் 20 அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 5 ட்ராஃபிஸ் அப்படிங்கிறத அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சின்ன லேக் இருந்தது. ஸோ ரோஹித் சர்மாவை கண்டிப்பாக விடுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி ஆகணும். சப்போஸ் அவருக்கும் விருப்பம் இருந்து வெளியில் போனால் தான் உண்டு. ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன்சியை கொடுக்கலனாலும் டீமில் இருப்பார். ஸோ ரோஹித் சர்மா அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஹார்திக் பாண்டியா, ஸோ அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் அண்ட் பும்ரா, இந்த 4 பேர் ஆணி அடிச்ச மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் அடுத்து இருக்கக்கூடிய 2 பேர் ஃபாரின் பிளேயர்ஸாக வரக்கான சான்ஸ் தான் இருக்கு. ஸோ திலக் வர்மா, ஆகாஷ் மதுவால் அப்படிங்கிற பிளேயர், அது மட்டும் இல்லாமல் இஷான் கிஷன், ரொம்ப குரூசியலான பிளேயர்ஸை மிஸ் பண்ண போறாங்களா மும்பை இந்தியன்ஸ்? ஒன்று ஆர்டிஎம் போடுறதுக்கு சான்ஸ் இருந்தாலும் இதில் யாராவது எடுக்க போறாங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா டைரக்டாக வந்துட்டு ஆக்ஷன்லேயே பிட் பண்ண போறாங்களான்னு தெரியல. ஆனால் இதில் 3 பேரையுமே ரிட்டர்ன் பண்ண முடியுமாங்கிறது டவுட்டுங்க. ஸோ கிட்டத்தட்ட கோரில் மிக முக்கியமான 2 பேர் திலக் வர்மா, இஷான் கிஷன், ஸோ இவங்க 2 பேருமே ஆக்ஷனுக்கு தான் போக போறாங்க. ஒன்று ஆர்டிஎம் இருந்தால் ஆர்டிஎம் போட்டு எடுக்கிற மாதிரி பார்ப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் பிட் பண்ணுவாங்க. ஒரு 13 crore வரைக்கும் தாராளமாக இஷான் கிஷன் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு 4 இந்தியன் பிளேயர் இவங்க தான். அண்ட் 2 ஃபாரின் பிளேயரை பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக சூஸ் பண்ணுவேன் அப்படின்னான்னு கேட்டால் ஃபாரின் பிளேயரே மும்பை இந்தியன்ஸ் எல்லாருமே கலட்டி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொமேரியோ சப்போர்ட் அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க. டெவால் பிரேவிஸுக்கு சான்ஸே அவங்க கொடுக்கல. ஸோ ரீட்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் அவரை மட்டும்தான் பண்ணும். ஸோ அது போக ரொம்ப முக்கியமாக காட்சியை வேணால் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் டிம் டேவிட் சிங்கப்பூர் மாமா என்னதான் பண்ணுறாரு அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. இந்த டீமில் வந்து இருந்தார். ஸோ அவ்வளோ பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறத பார்க்கல. ஸோ இடையில ஒரு 2 வருஷத்தில் ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் வந்துட்டு கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனது பார்த்தோம். பட் இருந்தாலும் டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அண்ட் ரொமேரோ செப்போட பொறுத்த வரைக்கும் கிடையாது. காட்சியை ரீட்டைன் பண்ணலாம். ஸோ அது போக டெவால் பிரேவிஸுக்கான சான்ஸ் தான் இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிளேயர்ஸ் வர சொல்லிட முடியும். ஆனால் ஃபாரின் பிளேயரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறாங்க? ஒருத்தரை மட்டும் ரீட்டைன் பண்ணிட்டு இல்லை நாங்கள் ஆர்டிஎம் போட்டுக்கிறோம், ஸோ அதில் இந்தியன் பிளேயர் வந்தால் கூட நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க போறாங்களான்னு தெரியல. ஸோ ஆக மொத்தத்தில்
மொத்தத்துல மும்பை இந்தியன்ஸ்ல இந்த தடவையும் பிளேயிங் 11ல குழப்பம் இருக்க போகுதுங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ ஓவராலா எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ஆஸ் அ மும்பை இந்தியன் ஃபேனா இருந்தீங்கன்னா, உங்களுடைய அந்த டாப் 6 எப்படி இருக்க போகுது? இல்ல டாப் 5 மட்டும் சூஸ் பண்ணிட்டு ஆர்டிஎம் போட போறீங்களா? அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் யாரா இருக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.